கேமாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, லைவ் பார்க்குற டீம் எல்லாருமே வெளியில் உங்களுக்காக வீட்டிலேருந்து மேட்ச் பார்க்குற அம்மா அப்பா ஒய்ஃபு அண்ணா தம்பி குழந்தைங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அம்பையர், ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஸ்குவாட் ஸ்கோரருக்காக வெயிட்டிங். ஒன்ஸ் டன் ப்ளீஸ் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கமெண்ட்ரி விங் பக்கம் வந்துருங்க. ஸோ இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு ஸ்பான்சர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் அண்ட் நெல்லை கருப்பட்டி அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் திஸ் எக்ஸலண்ட் மேட்ச் ஆர்கனைசிங். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு உள்ள வராரு பாருப்பா, வெளியே அனுப்புப்பா. ஸோ நல்ல பவுலிங், ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக இருக்குது. டீம் இன்னும் ஸ்பிரிட்டோட இருக்காங்க. வெரி குட் பவுலிங். நல்ல பவுலிங்க, நல்ல பேட்டிங். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரன் சிங்கிள் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன் பிட்வீன் கிட்ஸ் இது 4 ரன் போகுது. 4 இதை விட்டுட்டாங்க. மிஸ் ஃபீல்ட், மிஸ் ஃபீல்ட், அன்எக்ஸ்பெக்டடாக 4 போயிருக்கு. பட் ஈவன் நல்ல பவுலிங் இது. ஸோ ஸ்கோரர் டீம் இங்கே கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இமீடியட்டாக ஸ்கோர் அப்டேட் பண்ணலாம். ஈவன் ஸ்கோர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ். ஸோ நீங்கள் அம்பையர் தான் பண்ணிட்டு இருக்காரா? ஓகே, அப்படியா? ஓகே ஓகே ஃபைன். அங்கே சூப்பரான ஷாட்டுங்க. நல்லா டைமிங் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டிங் சைட்லேயும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மேட்ச் எப்படி போக போகுது, அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தான் ஒரு இது. எல்லோ ஜெர்சி ஒரு சிமிலாரிட்டியாக அவங்க ஒரு ஸ்ட்ரென்தனிங்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அந்த எல்லோ ஜெர்சி தான் ஒரு அடையாளம். ஃபேமஸான கலரு, எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச கலரு எல்லோ. ஸோ ஒவ்வொரு பாலுக்கும் ஃபீல்ட் செட்டு ஓகே தான். பட் ஸ்டில் இட் ஷுட் பி பிளான்டு. கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். அம்பேஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு ஓவர் கூட ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. பவுல் நல்ல பாலுங்க. பெரிய ஸ்கோர்ஸ், பெரிய 4 6 போகாம கண்டெயின் பண்றாங்க பவுலர்ஸ். ஈஸி கேட்ச் கொஞ்சம் பார்த்து பிடிச்சிருக்கலாம். ஓகே ஃபைன். ஒரு ஸ்டில் கேப் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் 4 ரன். நல்ல ஒரு பேட்டிங், பேட்டை ரிவர்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஷாட். இது ஃப்ளாட்டாக போயிருக்கு, நல்லா ஸ்பீடாக போயிருக்கு. பிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸ்கோர் 10 ரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் 10 ரன், நல்ல ஸ்கோர் தான். பட் ஸ்டில் இது ஒரு பிக் ஸ்கோர்னு சொல்ல முடியாது. 16-32 போயிருக்கு. ஸோ அது கம்பேர் பண்ணுறப்போ 10 ரன் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நல்ல ஒரு பவுலிங்கு, நல்ல ஒரு ஃபீல்ட் செட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்ன்றதால அந்த இதுவாக இருக்காங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் ஒவ்வொரு பாலுக்கும் அவங்க ஃபீல்ட் செட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒரு விங் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த பக்கம் பவுண்டரிஸ் போவோம், எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், சிங்கிள்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, த்ரோஸ் எப்படி பிடிக்கிறதுன்ற அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக பிளான்டாக இருக்காங்க. ஸோ செகண்ட் ஓவர் பேர் என்ன ப்ரோ? அவர் பேர் தினேஷ். ஸோ தினேஷ் செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஸோ பாலை இன்னொரு ஃபீல்டு இருப்பாருப்பா, ஹர்ட்டில் உள்ளே வராரு.
ஸோ தினேஷ் அவர்கள் பாலை கையில் எடுத்திருக்காரு. ஸோ அவர் எப்படி போட போறாருன்றது பார்ப்போம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு பால் போடுறது கஷ்டம் தான். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஸோ ஃபீல்ட் செட் டைமிங் ரொம்ப நேரம் ஆகுது ப்ளீஸ், அது கொஞ்சம் நோ பால். ஸோ நோ பால் அட் ஃப்ரீ ஹிட். ஸோ தினேஷ் நோ பால் போட்டிருக்காரு. தட்ஸ் அ ஃப்ரீ ஹிட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் பவர் பிளேயில் இமீடியட்டாக ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைக்குதுன்னா ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான். அது ஒரு பேட்ஸ்மேன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹை ஸ்கோர் போட்டால் தான் வந்து ரிலாக்ஸாக ஃபீல்டும் சரி பவுலிங்கும் சரி பண்ண முடியும். மேட்சஸ் நிறையா பார்த்துட்ருக்கோம் கண்டினியூஸாக மார்னிங்லேருந்து. ஸோ ஃப்ரீ ஹிட் பால். சரியாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காருங்க ஃப்ரீ ஹிட்டை. நல்ல ஒரு ஹைட்டு, பட் ஸ்டில் போல. பட் இட்ஸ் குட் ட்ரை. ஃப்ரீ ஹிட் பால் தான் அது. 2 runs ஓடி இருக்கலாம். ஸோ தினேஷ் நல்லா பால் போட்டிருக்காரு ஃப்ரீ ஹிட் பால். ஸோ அடுத்த பால் எப்படி போட போறாருன்னு பார்ப்போம். அகெயின் ஒரு கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. இட்ஸ் 4 run. நல்ல ஒரு ஷாட்டுங்க அது. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டில் பேட்ஸ்மேன் பவுலரால் என்ன பண்ண முடியும்? நான் நல்லா தான் போட்டேன், அவன் அடிச்சுட்டான், அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க, இப்படி போடாதா அப்படி போடு அப்படின்னு. ஓகே, ஃபீல்ட் செட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பால் போடுன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் தான் இன் பிட்வீன் பால்ஸு. பட் ஸ்டில் டைம் எடுத்துக்க வேணாம். நல்ல ஒரு பவுலிங்க. சொன்ன மாதிரியே போட்டடா அதே மாதிரி போடுறான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டீம் எல்லாரும் சேர் அப் பண்ணுறாங்க. ஸோ தினேஷ் இஸ் பிளஸ்ட் வித் 10 partners. Good bowling. நல்ல ஒரு பிளேஸிங்க அது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் பண்ணுறதுன்றது வந்து நல்ல ஒரு கிரிக்கெட்டரால் தான் முடியும். ஸோ ஈவன் பாருங்கள் 2 run ஓடி இருக்காங்க. ஸோ ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் ப்ராப்பராக இது பண்ணியிருந்தா கண்டெயின் பண்ணிக்கலாம், சிங்கிள்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அவங்க ஓடிட்டாங்க, கிளவராக ஓடி இருக்காங்க. கிளவரான ரன் இருந்தது. எவ்ரி ரன்னும் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மேட்சோட ஃபைனல் ஓவரில் வந்து நிற்கும். அந்த ஒரு ரன் டார்கெட் எடுக்கிறது, அந்த ஒரு சேலஞ்சு நம்ம எடுத்துகிட்டு அந்த பாலை ஃபேஸ் பண்ணுறதுன்றது. அடுத்த பால் பார்ப்போம். சூப்பர் பாலுங்க, நல்ல பாலுங்க, நல்லா போட்டுட்டு வர்றாரு தினேஷ். ஓகே, நல்லா ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸலண்ட் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த ஓவர் எப்படி இருக்க போகுது? ஸோ பேட்ஸ்மேன் என்ன பிளான் பண்ணுவாங்க? ஹை ஸ்கோராக போவாங்களா? 20. ஸோ ஸ்கோர் 20. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயும் 10 run, செகண்ட் ஓவர்லேயும் 10 run கொடுத்துருக்காங்க. ஸ்கோர் 20. ஸோ இதே ஆவரேஜில் பார்த்தா இப்போ 60 runsக்கு டார்கெட் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் 60+ போகுமா இல்லை 40லேயே கண்டெயின் பண்ணுவாங்களான்னு ஃபீல்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ பவுலர்ஸ் அவங்களோட எஃபெக்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஃபீல்டர்ஸ் இப்போ பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பவுண்டரிஸ் போகிறதுன்றது ஒரு பவர் ஷாட்டால் தான் முடியும். ஸோ லெட்ஸ் see the ball starts now. குட் பவுலிங்க. ஃபீல்டர்ஸ்லாம் தூரமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. பட் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு 2 run ஓடி இருக்கணும். எதுக்கு அந்த ஸ்லோ ரன்னிங்னு தெரியல. டிசைட் பண்ணிட்டு ஓடி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு 2 run ஓடி இருக்கலாம். ஆனால் ஆல்மோஸ்ட் ஃபீல்டர்ஸ்லாம் பவுண்டரி கிட்ட தான் இருக்காங்க, ரோப் கிட்ட தான் இருக்காங்க.
கேட்சஸ் வந்தால் பிடிச்சிடலாம், 4 விடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்டில் 2 ரன்ஸ் ஓடி இருக்கலாம். ஸோ அடுத்த பால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போலர் பேர் என்ன ப்ரோ? ஆகாஷ். ஸோ ஆகாஷ் மிஸ்டர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. என்னவா? ஓகே ஓகே. ஸோ நல்ல ஒரு bowling, பால் உடம்புக்கே போட்டிருக்காரு. ஸோ ஆகாஷ் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க bowling. நல்ல பாலுங்க, நல்ல பால் பிச் ஆகி டேர்ன் ஆன மாதிரி இருந்தது. ஸ்லோ பாலாக இருந்தாலும் நல்லா போட்டிருக்காரு ஆகாஷ். ஸோ டாட் பால்ஸ் வந்து நல்ல ஷாட்டுங்க. அது லோ கேட்ச் எடுக்கிறது கஷ்டம்தான், பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் ட்ரை. குட் ட்ரைங்க. ஒரு பவுண்டரி லைன்லேருந்து ரன் பண்ணியிருக்காரு, 5 மீட்டர்ஸ் ரன் பண்ணி லோ கேட்ச் எடுக்கிறது கஷ்டம். பால் ஹைட் வரல. ஆகாஷ் நல்ல எஃபர்ட் போடுறாரு. பால் கட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி, பட் ஆனால் டைமிங் மிஸ் பண்ணுறாரு. கட் பண்ணியிருந்த ஒரு சிங்கிள்ஸோ இல்லை 4 கிடச்சிருக்கும். ஸோ கிளவரான bowling ஆகாஷ். ஸோ அம்பேர்ஸ் கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷனு. ஸோ அடுத்த பால் ஆகாஷ் என்ன மேஜிக் பண்ண போகிறான்றது பார்ப்போம். ஸோ ஈவன் பேட்ஸ்மேன்ஸ் ஆல்சோ ரெடியாக இருக்காங்க. இட்ஸ் அ வைட் பால். நல்ல ஒரு ஷாட்டு, நல்ல ஒரு ஃபீல்ட் செட்டு. பால் பவுண்டரிஸ்க்கு போட மாட்டாங்க, அந்த அளவுக்கு தடுப்பான போட்ட மாதிரி நிற்கிறாங்க ஃபீல்டர்ஸு. ஆகாஷம் ஃபீல்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பவுலிங் போட்டுட்ருக்காரு. ஸோ வைட் பால். ஸோ அம்பையர் கால்ஸ் வைட். ஃபோர் ரன்ஸ். இந்த பக்கம் விட்டியடா குமார்ன்ற மாதிரி அங்கே யாரையும் ஃபீல்டர் போடவே இல்லை. அவர் கரெக்டாக கேப்பு பிடிச்சி அடித்தார், ஈஸியாக தட்டி விட்டுருக்காரு. அது ரொம்ப பவராக கூட அடிக்கல அவர், ஜஸ்ட் அ பிளேசிங் தான். 4 ரன்ஸ். ஸ்கோர் 32. ஸோ 10-10-12. ஸோ ஸ்கோர் 32, 2 லீட் ஃபார் 10 RR. ஸோ அடுத்த 3 ஓவர்ஸ் ரொம்ப முக்கியமான ஓவர்ஸு. ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம், யார் போடுறீங்களோ. ஸோ 4th ஓவர்
ஃபோர்த் ஓவர் போடுறது யாரா? ரஞ்சிதா. ரஞ்சிதா. ஸோ ரஞ்சித், ஸோ அவருடைய ஃபோர்த் ஓவர் போட வந்திருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய ஓவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேட்டிங் டீம் முயற்சிப்பாங்க. ஏன்னா இந்த ஓவர் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு, ஃபோர்த் ஓவர். ஸோ இதுலேருந்து தான் அவங்களுடைய மேட்ச் எடுத்துகிட்டு போவாங்க. பெரிய ஷாட் அடிக்கிற முயற்சி, பட் ஆனால் பால் தொடையிலேயே வாங்கியிருக்காரு. நல்ல ஒரு பால். எல்லாருக்கும் தெரியும் இந்த ஓவர் வந்து பெரிய ஓவராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க. நீ கண்டெயின் பண்ணி ஆகணும், நல்ல பால் போடு அப்படின்ற மாதிரி டீம் சைட்லேருந்து நல்ல சேர் அப்பு. சரியான ஷாட்டுங்க, சரியான ஷாட்டுங்க. குட் ட்ரைங்க, சிங்கிள் ஹேண்டில் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஓகே, ஃபோர் போல. ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸும் நல்லா பண்ணுறாங்க. பால் எந்த பக்கம் இருக்குது அந்த அளவுக்கு நல்லா ரன் பண்ணுறாங்க. குட் ட்ரை ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஹிப்ஸ் அண்ட் டாஸ் கேட்சஸ் பிடிக்கலனாலும், பட் ஆனால் ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் கஷ்டமானதாக ரன்னிங் பண்ணி ஒரு கேட்ச் பிடிக்குது அப்படின்றது. ரஞ்சித் ப்ரோ ஒரு போலிங் வந்து ஸ்பெஷல் எஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் அடுத்த பால் எப்படி இருக்குன்னு. சூப்பர் ஷாட்டுங்க. ஃபீல்டரால் கெஸ் பண்ணி பிடிக்க முடியலங்க. அது ஃபோர் போலியா? நல்ல ஒரு ஹை ஸ்பீடுங்க. பால் நிறுத்தவே முடியல அவரால். கஷ்டப்பட்டு அவர் ஸ்லோ டவுன் பண்ணி பால் டான்ஸ் ஆடி தான் நிப்பாட்டுறாரு. டான்சர்ஸ் மேட்ச்னா அப்படி தான் இருக்கும் போல். நீ மட்டும் தான் ஆடுவியா, நானும் ஆடுறன்ற மாதிரி பால் டான்ஸ் ஆடிட்டுருக்கு அவர்கிட்ட வந்து. ஸோ ரஞ்சித் ப்ரோவுடைய அடுத்த பால். சூப்பர் பாலுங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த பாலை வச்சு என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோதான் சொல்லிட்டுனாலும், எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சான்ஸே கிடையாதுங்க. நல்ல பால், நல்ல ஒரு யாக்கர். அதான் போல்டு, அதான் போல்டு தான். நல்ல ஒரு பால், போல்டாக இருக்காரு. நல்ல ஒரு யாக்கர். ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பால். எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் வந்தாலும் இந்த பால் அடிக்கிறது கஷ்டம்தான். நல்ல ஒரு விக்கெட் ரஞ்சித் ப்ரோ, சூப்பர். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன். யாருமே யாருமே இல்லை ப்ரோ. வாட்டர் ப்ரோ, வாட்டர் கேட்குறாங்க ப்ரோ உள்ள அம்பேர். யாராவது ஒருத்தர் வாட்டர் அம்பேருக்கு போய் கொடுத்துட்டு வரலாம் ப்ரோ. அம்பேருக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்துருவாங்க ப்ரோ. அது தண்ணி கேட்டாங்க அம்பேரு. அம்பேருக்கு தண்ணி கேட்டாங்க. 2 கொடுத்துருங்க. தண்ணி மட்டும் அம்பேருக்கு மட்டும் தண்ணி கொடுத்துருங்க ப்ரோ. அம்பேர் கேட்டாங்க பாருங்க ப்ரோ.
குட் ஃபீல்டிங் மேசி ப்ரோ. ஃபீல்டிங் அந்த 4 விட்டீங்க பார். மேட்ச் நீ வேணா டேய் பேண்டேஜ் வாங்கிட்டு வரும்போது இந்த கடைக்கு வாங்கி அமுச்சு நான் காசு கூட நானே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டவர் விஜய் அந்த மேட்ச் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே ஓப்பனிங்ல இருந்து இறங்கி ஃபுல்லா ஆடினார்னா பெரிய ஸ்கோர் வரும். நாலு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. நான் கொஞ்சம் சீக்கிரமா அம்பேர் என்னாச்சு என்னாச்சு இல்லையா? நீ உள்ள வாடா அப்பயே சொல்லிட்டேன். ஏன்டா நான் சொல்ல புரிய ஜெய் வந்து சும்மாவே கடையில இறங்க மாட்டான். நீ கேட்டா இல்லைன்னா சொல்ல வந்துட்டேன்னு சொல்ற பத்தி இப்ப இங்க மெடிக்கலே இல்லைன்னா உள்ளே வந்துட்டேன். அவுட். கேம் எடுத்துட்டு போனாரு. பட் நல்ல கனெக்ஷன். பட் ஃபீல்டர் கையில அவுட். ஃபீல்டர் நேம் ராம் அண்ணா. எஸ், சிவம் டூபே மாதிரி இருப்பாரு இங்க இருந்து பாங்க. அப்படியே கலரா அப்படியே கமல்ஹாசன் மாதிரி. கிரிக்கெட்ல டூபே, வெளியில டான்ஸ் ஆடும் போது கமல்ஹாசன். அவ்வளவுதான். வலிக்கா கோபுரம் ஒய்டா இல்லங்க. கரெக்ட் பால் இங்க இருக்கும்பா. மூணு பால் 3 டாட். அதுல ஒரு விக்கெட்.
டாட் பால். மேட்சோட 5வது ஓவர் 4 டாட் பாலுங்க. 4 டாட் பால். என்ன பேரு ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இல்ல, மிஸ். ஒரு ரன், ஃபைனலி ஒரு ரன் வந்துருச்சு அந்த ஓவர்ல. 5வது ஓவர்ல ஒரு ரன் மட்டுமே இதுவரையும். கேள அவுட். நல்ல ஷாட், நல்ல ஷாட்டுங்க. ஆனா என்ன, ஐந்து ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. முதல் இன்னிங்ஸின் லாஸ்ட் ஓவர். இதுவரையும் பவுலர்ஸ் நல்ல பவுலிங் போட்டு டீம் கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பேட்டிங் டீம் ரொம்ப நேரமா ரன்ஸ் வராம தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஓவர்ல அது வருமா, நடக்குமா? கேப்டன் ஸ்ட்ரைக். கேப்டன் காமேஷ் இந்த ஓவர் பெரிய ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கா? பவுலிங் டீம்ல 11 பேர் ஃபீல்ட் செட்டப் பண்றாங்கப்பா. 11 பேரும். முதல் பந்து ஃபுல் டாஸ், நோ பால், 4 ரன்கள். போனஸ், போனஸ், லாஸ்ட் ஓவர் போனஸ். மொத பால்ல 5 ரன். இன்னும் மொத பால் வரல. இன்னும் ஒரு பால் கூட போடல. 5 ரன். ஃபீல்ட் பாலுங்க, சூப்பரா போட்டாருங்க. ஃபீல்ட் பால். ஒரு பாலுக்கு 5 ரன் வந்துருச்சு. இன்னும் 5 பால் இருக்கு. பெரிய ரன்னாக மாறுமா இந்த ஓவர்? சிங்கிள்ங்க. இல்ல, சிங்கிள். அவர்கிட்ட போனா சிங்கிள் தான். இவர் ஒரு கேட்ச் பிடிக்கல டூபே. பண்ண போறேன்டா. இவர் என்ன பண்ண பெரிய மேட்சர் கால் வந்துடுறாங்க. 4 பேர் அது பிளாக் பண்ண. நல்ல ஒரு ஃபிளிக். ஒரு ரன் மட்டுமே. ஃபர்ஸ்ட் பால் நோ பால் போட்டாலும் பெரிய ரன் போடாம போட்டிருக்காரு பவுலர். பவுலர் bowling dot ball. இது லாஸ்ட் ஓவர். இன்னும் 2 பால் தான் இருக்கு.
நோ பால், நோ பால். இன்னொரு போனஸ், இன்னொரு போனஸ் கொடுத்துட்டாரு லெக்கம் பேரு மேட்ச்ல இருக்கு. ஃப்ரீ சிக்னல் பண்ணுங்க, கொஞ்சம் அலட்சியமா இருக்காங்க அம்பையர். ஆ இது ஃப்ரீ பாலுங்க, ஒரு ரன் மட்டுமே. ஃப்ரீ ஹிட்னு தெரியுமா? ஐயோ 6-4 இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. 2 ரன்னுங்க. குட் ரன்னிங்க, குட் ரன்னிங், குட் ரன்னிங். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50. 51 அடித்தால் இப்சன் டோஸ் வெற்றி. அண்ணா இருங்க. ஸ்கோர் டாஸ் போட கூப்பிடுறோம் வாங்க. யாருக்கு டேவிட் எல்லாம் கொடுத்துடலாமா? நீ தானே சொல்லும். யாருக்கு நான் அவனை கேக்குறா? யூடிசி தேங்க்யூ. டேய் டாஸ் போட கூப்பிடுறா. நெக்ஸ்ட் கேம் வந்து எல்ஜிஎஃப்க்கும் ரியான் ஸ்காட். யார் பையன்? Come on, Messi bro, come on, you can do it bro. நீ எதுவுமே பண்ணல, அதனாலதான். எதுவுமே பண்ணல, அதனாலதான். ரைட்டா இருக்கா? யாரு கலந்து மகிமை தவிர எல்லாருமே கணக்கு. இவருன்னா பார்த்தே இல்லையா?
நெக்ஸ்ட் மேட்ச் டாஸுக்கு பாலாஜி அண்ட் பிளாக் கொஞ்சம் வாங்க சீக்கிரம் டாஸ் போட்டுடலாம். நைஸ் பால் நைஸ் பால் நைஸ் பால். ஃப்ரீட் கொடுத்துருக்காங்க ஃப்ரீட். இது உன்னை புடிச்சு இழுத்து நடத்துக்கு 4 பேர் ரெடி பண்ணிக்கலாம். நல்ல வெளியில வாங்க வெளியில வாங்க வாங்க வெளியில வாங்க நீங்க முதல்ல. அமைதார் விக்கே. போட்டு ஓடுனா போற அம்பையர் சிக்னல் வெயிட்டிங் ஃபார் அம்பையர் சிக்னல். பவுண்டரி இல்லைங்க 2 ரன்னுங்க. நல்ல ஷாட் நல்ல ஃபீல்டிங். 1 ரன் தாங்க 1 ரன் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல பொலாட். பொலாடு சொல்லணுங்க சொல்லணுங்க. ஐயோ பொலாடு சாங் வராங்க. ஐயோ பொலாடு மேல ஐயோ பொலாடு சொன்ன உடனே ஆறு பொலாடு. ஐயோ பொலாடு. நல்ல கம்பேக் குட் கம்பேக் பவுலர் சத்தியண்ணா. திரும்ப பொலாடுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மந்திரம் வேலை செய்துங்க. பொலாடு சைக்கிள் பொலாடு. பொலாடு சொல்லாலே அடிதாங்க. நோ பால் ஃப்ரீட்டில் டூபே. மாமா இதை கட் பண்ணி ஓட்டு.
ஃப்ரீ பால் டாட் பாலாக மாறியது. இப்போ டூபேக்கு படலைங்க, பொலாடுக்கு தான் பட்டு இருக்கு. ஸோ பொலாடுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாலே இந்த மேட்ச் பாதி ஓவர் ஆயிடும். அடுத்த பந்து வீச்சாளர் ஒரு ஓவர் முடிவின் அணியின் எண்ணிக்கை 20. தேங்க்யூ. இப்போ உங்க எல்ஜிஎஃப் டீம் நீங்க உங்களை இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க. கேமராமேன் ரெடியா இருக்காரு. இது யாருது பாத்து டிஷர்ட்டு? கரெக்டா போட்டு டாஸ் டாஸ் போயிட்டு இருக்கு. விஆர் ஸ்குவாட் வர்சஸ் HNT 2. சரியான ஒரு பாட்டம் மேட்ச். நல்ல ஷாட்னு பார்த்தா பாட்டம் மேட்ச். டாஸ் ஆன் பை ஆஸ்திரேலியா டீம். வெஸ்ட் இண்டீஸ் தோத்துறாங்க டாஸை. ஆமா வா ஒரு நிமிஷம் வா. ஒரே மாதிரி இருக்கு. வைடா. ஸோ வைட். புரியல. அப்ப கூட வரலன்னா வருது. என்னடா சொல்ல சொன்ன? பாலாஜி டாஸ் எல்ஜிஎஃப் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்களோட டிசிஷன் சொல்லலை. ஸோ வெயிட்டிங் ஃபார் யுவர் டிசிஷன். பிளாக் உங்கள் டீம் ரெடியாக இருந்துக்கோங்க. யா தேங்க்யூ.
செக் செக். அருமையான முறையில் அடித்தார். கேட்ச் ஆகுமா? இல்லை. நல்ல முறையில் பந்து வீசுறானுங்க.
செக். காமேஷே இங்க வந்து உட்கார்றா, இப்படி உட்கார்றா சேர் போட்டு. ஒரு அருமையான அடி 6. உரா சாண்டி சாண்டி ஆஃபியா. ஒரு நல்ல பால், இது டாட் பால். போடுறா. கமேஷ் ஸ்கோர் ஸ்கோர் 44. ஸ்கோர் 44. எத்தனை ஒரு கோல் அடினா 12 பால் கேளா. 12 பாலுக்கு 7 ரன் அடித்தால் வெற்றி. ball 7 to win. I think you have to come with me, Nanika.
மூணு போடா. ஒரு அருமையான அடி. 4 4. ஒரு அருமையான டாட் பால். எவ்வளவு கொடுத்தாங்க பேமெண்ட்? கமேஷ் யார் வின்னர்? பேர் என்னது? Tips and toes win the match. Man of the match goes to Ranjit Anand. பக்கத்துலயே உட்கார வச்சுக்கூடாது. 11th வந்து கூப்பிட்டு